சாரதா, உட்காருங்க. அத்தை, நல்லா இருக்கீங்களா? வந்ததும் ஆரம்பிக்கிறியடி. பெத்தவ குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்க. அம்மா பதில் சொல்றா பாரு. என்ன பெத்த ஆத்தா அப்படின்னு கட்டி பொருள சொல்றியா? அதுக்கப்புறம் என்னத்த கேட்க சொல்ற? எனக்காக வெயிட் வேற பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? வேற எதுக்கு நீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க? பாட்டி, நீ அப்படியே அதே மாதிரி ஆரம்பிக்கிற பத்தியா? அங்க நிக்கிற அத்தை நீ. ஆமா ஆமா நிக்கிறாங்க. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. என் தம்பி இருந்திருந்தானா ஊர்ல எப்படி தட்டபுடல விஷயம் யாரும் இல்லாத மாதிரி உன் சடங்கு நடக்குதேம்மா. அத்தை, நான் ஸ்டேஷனுக்கு வருவேன்னு நினைச்சேன். ஆட்டோ புடிச்சு விடுற. எப்படி? வேலையா தெரியும் தெரியும். ஜெயா மவன் தானே? நெயில் பாலிஷ், பவுடர், சோப்பு இது எல்லாமே இருக்கு. அப்புறம் வரவங்களுக்கு கொடுக்க ஸ்வீட்ஸும் இருக்கு. என் தம்பி பிள்ளைங்களுக்கு அவ செய்யாம வேற யார் செய்வா? சும்மா இருக்குடா. பாடா, எங்க அம்மாவே சொல்லிடுச்சு, எனக்கு இது போதுமே. தாய் மாமன் கலை தாண்டவம் ஆடுதுடா விஜய். இப்படியோ போ. என்னாச்சு? விஜய் பாருங்களேன். மாப்பிள்ளையா? மாமன், தாய் மாமன். ஊர் பக்கம்லாம் இப்படித்தானே இருப்பாங்க. என்னப்பா திடீர்னு இந்த கெட்டப்பில் இருக்க? அது நினைச்சேன்னா பக்கத்து போர்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு நீ இப்படி கிளம்பி ரெடி ஆயிட்டு வரியோன்னு நினைச்சிட்டேன். ஊர்ல தேவை நாங்களும் அதே மாதிரி சும்மா கிளம்பி இருக்க கூடாதா? அது அந்த பையன் காலையில் சில நேரம் அந்த விஜய் பையன் பண்றதெல்லாம் பாக்குறச்ச நேக்கு தான் நம்மள பூமர் மாமான்னு சொல்லிடுறான். ஆமாண்ணா. இப்ப என்ன புதுசா கேக்குறேன்? உள்ள வாங்கோ. நம்ம வீட்டுக்கு தான் வராங்களா இல்ல உங்க பேரனை பார்க்க வராங்களான்னு தெரியல தம்பி. இல்ல பண்ணிட்டு இருக்கிற அட்டகாசத்துக்கு